ஜஸாக் அல்லாஹ் ஹைர். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இந்த அமர்வின் தலைமை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இனி இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நடத்திடும் பெரும் பொறுப்பினை தாராள மனதுடன் ஏற்றுள்ள சட்டத்தாரகையும் ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகருமாகிய அறிஞர் பெருந்தகை சட்ட வல்லுநர் கண்ணியமிகு அல்ஹாஜ் ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களிடம் ஒப்படைத்து அமர்கிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் நான் துவங்குகிறேன். அனைத்து மதங்களையும் சார்ந்த குருமார்களே, அறிஞர்களே, மேதக ஆளுநர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் அளப்பரிய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இது எங்களுடைய பாரம்பரிய வாழ்த்து முறை. நேரம் நெருக்கடியாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தவனாக என் உரையை சுருக்கிக் கொள்கிறேன். எனக்கு உங்களையெல்லாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்படி திரளாக அனைத்து மத சகோதரர்கள் வந்திருப்பதிலிருந்தே மதங்களிடையே கலந்துரையாடல் நடந்து கருத்து பரிமாற்றங்கள் மூலம் புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்கிற உங்களின் ஆர்வத்தையும் இது நிரூபிக்கிறது. இறைவனின் அருளால் மழையே அன்றி வேறெந்த காரணமும் டாக்டர் ஜாகிர் நாயக்கின் சொற்பொழிவை நிறுத்திவிட முடியாது. இன்று இந்த நிகழ்வில் 2 சொற்பொழிவுகள் உண்டு. அதில் மிக மிக பிரதானமானது இன்று உங்கள் அனைத்துலக கவனத்தையும் தன்பால் ஈர்த்துள்ள அறிவார்ந்த சொற்பொழிவாளர் டாக்டர் ஜாகிர் நாயக் என்று உங்களிடையே உரையாற்ற காத்திருக்கிறார். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் கடவுள் உண்டா என்ற தலைப்பில் உங்கள் சிந்தனையின் புயலை கிளப்பிவிட காத்துள்ளார். டாக்டர் ஜாகிர் நாயக் பேசுவதற்கு முன் உங்களிடையே சொற்பொழிவாற்ற மற்றொருவரும் வந்திருக்கிறார். அவர்தான் அவருடைய மகன், பள்ளி மாணவரான ஃபாரிக் நாயக். அவர்தான் முதலில் பேசப்போகிறார். தன் தந்தையின் சிந்தனை போக்கு, அறிவாற்றல் அனைத்திற்கும் வாரிசாக தான் இருப்பதை நிரூபித்துக் கொண்டு வரும் இளம் நாயக் இன்றைய நமது நாட்டிற்கு மிக தேவையான பொருத்தமான ஒரு தலைப்பில் நமது சிந்தனைக்கு விருந்து படைக்கப் போகிறார். யுத்த அழிச்சாட்டியத்தில் சிக்கி சீரழிந்த நமது இலங்கை திருநாடு இப்பொழுதுதான் அமைதி காற்றை சுவாசிக்க ஆரம்பித்துள்ளது. சமயத்தின் மூலம் சமாதானம் என்ற அவருடைய தலைப்பு இன்றைய நமது சூழ்நிலைக்கு மிக பொருத்தமானது அல்லவா? டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை இங்கு நாம் அழைத்திருப்பது நமக்கொரு உணர்வார்ந்த செயலாகும். ஆனால் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே, இங்கு உங்களை எமது மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திட வேண்டியது அவசியம் இல்லை என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் நீங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர்தான். செயற்கைக்கோள் வாயிலாக எங்கள் இல்லங்களுக்குள் வந்து எங்களோடு தங்கள் ஏற்கனவே சங்கமமாகிவிட்டீர்கள். இன்று எங்கள் வீடுகள் தோறும் உங்களது பெயர்தான் உள்ளது. இன்றைய சொற்பொழிவை மக்கள் சரியான கோணத்தில் புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களுக்கு தங்களை பற்றிய சில தகவல்களை தருதல் பொருத்தம் என்றே நான் கருதுகிறேன். முதலாவதாக, டாக்டர் ஜாகிர் நாயக் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, அவர் ஒரு மருத்துவர். இது உங்கள் மனதில் இருக்க வேண்டும். விஞ்ஞான கோலங்களிலிருந்து மட்டுமல்ல, அவர் பிரச்சனைகளை அலசுகின்ற போது அவர் எந்த கோணத்தில் அலசுகிறார் என்பது உங்களது மனதில் ஆழமாக பதியும். இன்று இஸ்லாத்தின் மீது வீசப்படுகின்ற சேற்றை கழுவுவதையே தனது தலையாய பணியாக அவர் செய்து வருகிறார். அத்தோடு இன்று இஸ்லாத்தை மிக கொடூரமான முறையில் கொச்சைப்படுத்தி காட்ட இஸ்லாம் விரோத சக்திகள் செய்து வரும் சதியினை முறியடித்து அக்கிரமக்காரர்களின் ஆணவத்தை நிர்மூலமாக்கிட கங்கணங்கட்டி கொண்டு அவர் பணியாற்றி வருகிறார். மறுபுறத்தில் மெய்யாகவே இஸ்லாத்தின் மீது தப்பெண்ணம் கொண்டுள்ள இந்து, கிறிஸ்துவ, யூத மற்றும் இதர மத சமுதாயங்களின் நிரபராதிகளுடைய இஸ்லாம் சம்பந்தமான ஐயங்களை தெளிவுபடுத்தி முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு நட்புறவு பாலத்தை சமைத்திட அரும்பணியாற்றி வருகிறார். இஸ்லாம் ஓர் எளிய, இனிய, புனித மார்க்கம் என்பதை உலகம் உணர்ந்திட செய்வதையே தனது முழுநேர பணியாக ஆக்கிக் கொண்டுள்ளார். அதற்கென அவர் தனது தலைமையில் இந்தியாவின் மும்பை மாநகரில் இஸ்லாமிய ஆய்வுக்கூடம் ஒன்றையும் நிறுவியுள்ளார். அனைத்து ஊடக யுக்திகளையும் பயன்படுத்தி இஸ்லாத்தின் செய்திகளை உலகெங்கும் பரப்பி வருகின்றார். அவர் ஓர் வீரமுள்ள
திறன்மிக்க சொற்பொழிவாளர். சில முஸ்லிம் அறிஞர்கள் எனப்படுவோர் தனது மேற்கத்திய எஜமானர்களை திருப்திப்படுத்துவதற்காக கூழை கும்பிடு போட்டு பேசுவார்கள். இஸ்லாத்தின் தவறுகள் இருப்பது போலவும் அதை சரிபடித்து விடலாம் என்றெல்லாம் அந்த கோழையர்களின் பேச்சு இருக்கும். ஆனால் டாக்டர் ஜாகிர் நாயக் அதற்கு நேர் எதிரானவர். அவர் போடுகின்ற அந்த ஒரே போட்டில் மேற்கத்திய எஜமானர்கள் தலை வெட்டப்பட்ட முண்டங்களாக கிடப்பதை இன்றும் நாம் பார்க்கிறோம். இது சொற்போரில் அவர் நிகழ்த்துகின்ற கருத்து வாழ்வீச்சு. பிற மத அறிஞர்கள் மத்தியில் எத்தனை சொற்பொழிவுகள், அவர்களோடு எத்தனை சொற்போர்கள், எத்தனை கலந்துரையாடல்களை அவர் நடத்தியுள்ளார். இவற்றின் மூலமாகவெல்லாம் இஸ்லாத்தை அவர் தூய வடிவில் அதன் அசல் தன்மையில் எடுத்துரைக்கின்ற சிறப்பான பணியினை நம் நாட்டில் மட்டுமல்லாது அனைத்துலக அளவிலும் பாரம்பரிய தாக்கத்தை உண்டு பண்ணியுள்ளது. இதை என்பிக்கும் 2 குறிப்புகளை மட்டும் நான் இங்கு தர விரும்புகிறேன். அதாவது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற ஆங்கில நாளிதழை பற்றி உங்களுக்கு தெரியும். அது இந்தியாவின் சக்திமிக்க ஆங்கில தேசிய நாளிதழ்களுள் ஒன்றாகும். வலிய இந்தியா 100 பேர் என்ற ஒரு பட்டியலை சென்ற ஆண்டு தயாரித்தது. அதில் டாக்டர் ஜாகிர் நாயக்கின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. அந்த பட்டியலில் இந்த ஆண்டும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. அது மட்டுமின்றி அமெரிக்காவின் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகம் அதிக செல்வாக்குள்ள 500 முஸ்லிம்களின் பெயர்களை அடங்கிய பட்டியலை தயாரித்தது. அதிலும் டாக்டர் ஜாகிர் நாயக்கின் பெயர் இடம்பெற்றிருந்தது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இளம் நாயக்கும் வந்திருக்கிறார். அவருடைய மகனான இந்த ஃபாரிக் நாயக்கும் நம்மோடு இருக்கிறார். 15 வயது நிரம்பிய ஒரு பள்ளி மாணவர். திருக்குரானை மனனம் செய்த அவர் ஒரு ஹாஃபில். அவருடைய தந்தையிடம் இருக்கின்ற அருஞ்சிறப்புகளின் அறிகுறிகள் இவரிடமும் காணப்படுகின்றன. இப்போது சமயத்தின் மூலம் சமாதானம் என்ற தலைப்பில் ஃபாரிக் நாயக் உரையாற்றுவார். الحمد لله وكفاه وسلام على عباده الذين اصطفى أما بعد أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, பாசமிகு என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தி, சமாதானம், அருளன்பு, பெருங்கருணை உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமயத்தின் மூலம் சமாதானம் என்பதே. பொதுவாக மதம் என்ற சொல் அகராதிகளில் அனைத்தையும் அடக்கி ஆள்கின்ற ஒரு சக்தியை குறிக்கும் என்கின்றனர். ஒரு சக்தி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வணங்கி வழிபடுதலுக்குரிய அந்த சக்தி ஆக்ஸ்போர்ட் அகராதிப்படி ஒன்றாகவும் இருக்கலாம், பலவாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் மதம் என்றால் கடவுளை நம்புவது என்ற அர்த்தம். என்னுடைய பேச்சை இப்போது நான் புனித திருக்குரானில் சூரா அல் இம்ரான் அத்தியாயம் 3 64ஆம் வசனத்தை ஓதி துவங்குகிறேன். قل يا أهل الكتاب நபியே, அவர்களிடம் வேதத்தை உடையவர்களே, تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم நமக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை என்ன? ألا نعبد إلا الله நாம் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம். ولا نشرك به شيئا அவனுக்கு நிகராக எவரையும் இணையாக்க மாட்டோம். ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله
அல்லாவை தவிர நம்மில் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுவீராக. فإن تولوا இதன் பிறகும் فقولوا اشهدوا அவர்கள் புறக்கணித்து விட்டால் بأننا مسلمون நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். இந்த திருவசனம்தான் அனைத்து மனிதர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்கு தாவா செய்வதற்கான முக்கிய சாவியாகும். பல மதங்களை சார்ந்த பலதரப்பட்ட மனிதர்களிடத்திலும் எப்படி பேசுவது என்ற செயல்முறை விளக்கத்தை இந்த திருவசனம் நமக்கு தெளிவாக்கிவிட்டது. அதாவது, تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم நமக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை என்ன? ألا نعبد إلا الله. எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று கூறுகிறது. ஒரு பொதுவான விஷயம், உலகத்தின் பிரதான மதங்களின் புனித நூல்களில் பொதுவாக காணப்படுவது என்னவென்றால், அந்த மதம் சார்ந்தவர்களை எப்படியான கடவுள்களை வழிபடுகிறார்களோ அந்த கடவுளே உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் கடவுள் என்று நம்புகிறார்கள். இந்துக்கள் கடவுள் என்று எவ்வவற்றை நம்புகிறார்களோ அவையே இந்துக்கள் அல்லாத பிற மக்கள் அனைவருக்கும் கடவுள் என்றே நம்புகிறார்கள். அதுபோலத்தான் கிறிஸ்துவர்கள் தாம் வணங்கும் கடவுளே கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கும் கடவுள் என்பதே அவர்களின் நிலைப்பாடு. முஸ்லிம்கள் வணங்குகின்ற கடவுளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன்தான் கடவுள் என்றும் பிற மக்களுக்கும் அவன்தான் கடவுள் என்று நம்புகிறேன். கடவுள் கோட்பாட்டை விளங்கிக் கொள்வதற்கு அந்த மதம் சார்ந்த மக்களை அவதானித்து முடிவுக்கு வருவது என்பது பொருத்தமன்று. அந்தந்த மதங்களின் வேதங்கள், சாஸ்திரங்கள் எனப்படுபவை கடவுள் தன்மையை எப்படி வரையறைய செய்கின்றன என்பதை அடிப்படையாக வைத்தே அந்த கடவுள் கொள்கையை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஏனெனில் பொதுவாக ஒரு மதம் சார்ந்தவர்களே கூட தனது மதத்தின் கடவுள் கோட்பாட்டை சரியாக விளங்கி வழிபடுவது இல்லை. எனவே சரியான ஆதாரபூர்வமான அறிவுபூர்வமான அணுகுமுறை என்னவென்றால், அந்தந்த மதங்களின் கிரந்தங்களை ஆராய்ந்து அதிலிருந்து அந்த மதத்தின் கடவுள் கொள்கையை அறிய வேண்டும். இன்று என்னுடைய பேச்சை பொறுத்தவரையில் நான் என்னுடைய பரிசீலனைக்கு 4 மதங்களை எடுத்துக்கொள்ளப் போகிறேன்: இந்து மதம், யூத மதம், கிறிஸ்துவ மதம் மற்றும் இஸ்லாம். முதலில் இந்து மதத்தை அதன் சரியான தன்மையில் பார்ப்போம். இந்து மதத்தின் கடவுள் கோட்பாடு என்னவென்று நாம் அலசுவோம். பொதுவாக இந்துக்கள் நீங்கள் எத்தனை கடவுள்களை நம்புகிறீர்கள் என்று கேட்டால் சிலர் 3 என்றும், வேறு சிலர் 10 என்றும், 1000 கடவுள் என்றும் கூட சொல்வார்கள். இன்னும் சிலர் 33 கோடி என்றும் சொல்வார்கள். ஆனால் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த ஒரு இந்து பண்டிதரை கேட்டால் அவரோ இந்துக்கள் ஒரே ஒரு கடவுளைத்தான் வணங்க வேண்டும், நம்ப வேண்டும் என்று உறுதியாக கூறுவார். ஆனால் பொதுவாக ஒரு பாமர இந்து பல்கி பெருகிய கடவுள் நம்பிக்கையில்தான் இருக்கிறான். அந்த பொதுவான மனிதன் எல்லாம் கடவுள் என்பான். மரம் ஒரு கடவுள், சூரியன் ஒரு கடவுள், சந்திரன் ஒரு கடவுள், மனிதன் ஒரு கடவுள், பாம்பும் கடவுளே என்பான். முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இவை அனைத்தும் கடவுளுடையது, கடவுளுக்குத்தான் சொந்தம் என்கிறோம். மரம் கடவுளுடையது, சூரியன் கடவுளுடையது, சந்திரன் கடவுளுடையது, பாம்பும் கடவுளுடையது, மனிதனும் கடவுளுக்குரியவனே. ஆகவே ஒரு பாமர இந்துவுக்கும் பாமர முஸ்லிமுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் அனைத்தும் கடவுள் என்கிறார்கள். நாம் அனைத்தையும் கடவுளுடையதே என்கிறோம். ஒரு பாமர இந்துவுக்கும் ஒரு பாமர முஸ்லிமுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்று தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அப்பாஸ்டிவேஸ் மட்டும்தான். இந்த கருத்து வேறுபாட்டை கலைந்து விட்டால் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். இதை எப்படி செய்வது? அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم. நமக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை என்னவென்றால், ألا نعبد إلا الله. எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டோம். அடுத்ததாக கடவுள் கோட்பாட்டை பற்றி இந்து கிரந்தங்களில் என்ன சொல்லி உள்ளது என்று அலசுவோம். இந்து கிரந்தங்களில் மிக புனிதத்துவமாக கருதப்படும் உபனிஷத்தை அலசி பார்ப்போம். அதில் சந்தோக்கியா உபனிஷத்தில் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1, இக்கம் இவிதித்யம், கடவுள் ஒருவர்தான், இரண்டாவது இல்லை. மேலும் ஸ்வேதர் உபனிஷத்தில் அத்தியாயம் 6 வசனம் 9, அப்படி என்றால் அவனை மிகைத்தவர் யாரும் இல்லை, அவனுக்கு ஆணையிடுவரும் யாரும் இல்லை, அவனுக்கு பெற்றோர்களான தாயோ தந்தையோ யாரும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து ஸ்வேதர் உபனிஷத்தில் அத்தியாயம் 4 வசனம் 19, அவனுக்கு பிரதிமா, அதாவது உருவம் கிடையாது என்று குறிப்பிட்டுள்ளது. சமஸ்கிருதத்தில் பிரதிமா என்றால் படங்கள், சிற்பங்கள்,
ஓவியங்கள், சிலைகள் என்று பொருள்படும். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பெரும்பாலான இந்துக்கள் அதிகமாக வாசிக்கும் ஒரு நூல் பகவத்கீதை என்பது அறிந்ததே. அந்த பகவத்கீதையில் அத்தியாயம் 7 வசனம் 20 லௌகீக பொருட்களின் மீதுள்ள பேராசையின் காரணமாக தங்களது பகுத்தறிவை பறிகொடுத்தவர்கள் பல கடவுள்களை வணங்குகிறார்கள். பொருளாசையின் காரணமாக தங்கள் நல்லறிவை இழந்தவர்கள் சிலைகளை வணங்குகிறார்கள். இந்து நூல்களில் புனிதமாக கருதப்படுபவை வேதங்கள்தான். அவை 4 வகைப்படும்: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 32 வசனம் 3 கடவுளுக்கு பிரதிமா கிடையாது. பிரதிமா என்றால் படம், ஓவியம், சிற்பம், சிலை என்று எந்த ரீதியிலும் உருவமைப்பு இல்லாதது என்று நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இன்னும் யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 8 எல்லாம் வல்ல இறைவன் உருவமற்ற புனிதமானவன் என்றும் குறிப்பிட்டுள்ளது. யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 अंधात्म प्रविशन्ति या असंभूति मुपास्ते அசம்பூத்தியை வணங்குபவர்கள் இருளுக்குள் நுழைகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அசம்பூத்தி என்றால் இயற்கை அம்சங்களாகிய நீர், நெருப்பு, காற்று. மேலும் இந்த வசனத்தில் சம்பூத்தியை வணங்குபவர்கள் ஆழ்ந்த இருளுக்குள் நுழைகிறார்கள். சம்பூத்தி என்றால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மேஜை, நாற்காலி, சிலைகள் மற்றும் பல. இதை சொல்வது யார்? யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 40 வசனம் 9 சொல்லியுள்ளது. இன்னும் சொல்ல போனால் அதர்வண வேதத்தில் புத்தகம் 20 வேதவரி 58 மந்திரம் 3 தேவ் மகா அசி எல்லாம் வல்ல இறைவன் மிக மகத்தானவன். அதோடு ரிக்வேதத்தில் புத்தகம் 1 வேதவரி 164 மந்திரம் 46 एकम सत विप्रभव विदान्ते உண்மை ஒன்றே, கடவுள் ஒருவனே. ஆனால் ஞானிகள், முனிவர்கள் எனப்படுவோர் கடவுளை பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர். ஹிந்து வேதங்களிலும் கடவுளுக்கு பல்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இதை நம்மால் பார்க்க முடியும். அதேபோல் ரிக்வேதத்தில் புத்தகம் 10 வேதவரி 114 மந்திரம் 5 எல்லாம் வல்ல கடவுளுக்கு 33 வகையான சிறப்பியல்புகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அதே ரிக்வேதத்தில் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 3 எல்லாம் வல்ல கடவுளை பிரம்மா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மா என்ற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு அரபு மொழியில் ஹாலிக், அதாவது படைப்பவன் என்று பொருள் வரும். முஸ்லிம்களாகிய எங்களை பொறுத்தவரையில் எல்லாம் வல்ல இறைவனை பிரம்மா, அதாவது ஹாலிக், படைப்பவன் என்று அழைப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அந்த எல்லாம் வல்ல இறைவனாகிய பிரம்மாவிற்கு 4 தலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தலையிலும் ஒரு கிரீடம் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்கின்ற போதுதான் நாங்கள் அதை கடுமையாக மறுப்போம். அது மட்டுமல்ல, இறைவனுக்கு உருவம் கற்பிக்கின்ற அந்த கற்பனைகள் இந்து புனித வேதங்களாகிய ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதத்தின் அத்தியாயம் 4 வசனம் 19 மற்றும் யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 32 வசனம் 3 கடவுளுக்கு உருவம் கிடையாது என்று தெளிவாக கூறியிருக்கின்றது. ரிக்வேதம் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 3 கடவுளின் மற்றொரு சிறப்பியல்பாகிய விஷ்ணு என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த சமஸ்கிருத சொல்லை அரபு மொழியில் ரப், அதாவது பாதுகாப்பவன், பராமரிப்பவன் என்று பொருள்படும். எல்லாம் வல்ல இறைவனை விஷ்ணு, அதாவது பராமரிப்பவன், பாதுகாப்பவன் என்று அழைப்பதில் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த விஷ்ணுவிற்கு 4 கைகள் உண்டென்றும் ஒவ்வொரு கையிலும் சக்கரம், சங்கு போன்ற ஆயுதங்கள், கருவிகள் இருக்கின்றன என்றும் அவர் கருடன் என்ற பறவையின் மீது அமர்ந்து பறந்து செல்வார் என்றும் பாம்புகளை படுக்கையாக்கிக் கொள்வார் என்று சொல்வதையெல்லாம் முஸ்லிம்களாகிய நாங்கள் வன்மையாக ஆட்சேபிப்போம். ஏனெனில் இது இறைவனுக்கு உருவம் கற்பிப்பதாகும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதத்தில் அத்தியாயம் 4 வசனம் 19 மற்றும் யஜுர்வேதத்தில் அத்தியாயம் 32 வசனம் 3 இறைவனுக்கு உருவம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ரிக்வேதத்தில் புத்தகம் 8 வேதவரி 1 மந்திரம் 1 நீங்கள் இறைவனை அன்றி வேறு யாரையும் வணங்காதீர்கள், இறைவனை மட்டுமே துதியுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே ரிக்வேதத்தில் புத்தகம் 6 வேதவரி 45 மந்திரம் 16 அவனை மட்டுமே துதியுங்கள், அவனை மட்டுமே வணங்குங்கள் என்று ஆணையிட்டுள்ளது. பிரம்மசூத்திரம் என்ற இந்து தர்மத்தின் அடிப்படை கோட்பாடு என்னவெனில்
भगवान एक ही है, दूसरा नहीं है, नहीं है, नहीं है, जरा भी नहीं है. ஒரே ஒரு கடவுள்தான் உண்டு, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை, 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 இல்லவே இல்லை என்று அறுதியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது. ஆகவே நீங்கள் இந்து வேத கிரந்தங்களை படித்து பார்த்தீர்களானால் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறார் என்றும் அவரை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் அவருக்கு உருவம் கற்பிக்க கூடாது என்றும் இந்து தர்மம் தனது கடவுள் கோட்பாட்டில் வரையறை செய்திருப்பதை மிக தெளிவாக பார்க்க முடியும். இப்போது யூத மதத்தை அதன் சரியான கோணத்திலிருந்து பார்ப்போம். யூத மதத்தின் கடவுள் கோட்பாட்டை அலசுவோம். விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டின் உபாகமத்தின் அதிகாரம் 6 வசனம் 4 ஷமா இஸ்ராயீலோ அதுனை லஹைன் அத்னை கத். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா புத்தகம் அதிகாரம் 43 வசனம் 11 நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை. அதே புத்தகத்தில் அதிகாரம் 45 வசனம் 5 நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவனில்லை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் ஏசாயா புத்தகத்தில் அதிகாரம் 46 வசனம் 9 நானே தேவன், என்னை போன்று வேறு எவரும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனம் 3-5 வரை கர்த்தர் சொல்கிறார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகி இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்று கடுமையாக எச்சரிக்கிறது. இதே மாதிரி ஒரு எச்சரிக்கை உபாகமம் அதிகாரம் 5 வசனம் 7-9 வரையில் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்று கடுமையாக எச்சரிக்கிறது. எனவே யூத வேத புத்தகங்களை ஆராய்ந்தால் அங்கேயும் ஒரே ஒரு கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். கிறிஸ்துவத்தில் உள்ள கடவுள் கோட்பாட்டை பார்ப்போம். கிறிஸ்துவத்தை நாம் அதன் சரியான கோணத்தில் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ கடவுள் கோட்பாட்டை நாம் அலசுவதற்கு முன் சிறு குறிப்புகளை முதலில் தெளிவாக்கிட விரும்புகிறேன். அனைத்து மதங்களிலும் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைப்பதை கட்டாயமாக்கி வைத்துள்ள கிறிஸ்துவம் அல்லாத ஒரே மார்க்கம் இஸ்லாம்தான். ஒரு முஸ்லீம் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க மறுப்பானே ஆனால் அவன் இஸ்லாத்தை துறந்து இஸ்லாம் அல்லாதவனாக மாறிவிடுகிறான் என்பது இஸ்லாத்தின் நியதி. இயேசு எல்லாம் வல்ல இறைவனின் மகத்துவமிக்க தூதர்கள் ஒருவர் என்றே நாங்கள் நம்புகிறோம். அவர் ஒரு மசீக், அதாவது இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு அற்புத பிறவி. அவருடைய பிறப்பில் ஆண் தொடர்பு இல்லை என்றும் நாங்கள் இன்றும் உறுதியாக நம்புகிறோம். ஆனால் இவ்விஷயங்களில் இன்றைய நவீன கிறிஸ்துவ உலகம் தனது நம்பிக்கையின்மையை வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறது. இறைவனின் ஆணை கொண்டு அவர் இறந்தவனை உயிர்ப்பித்ததையும் பிறவி குருடர்களையும் தொழுநோயாளிகளையும் முழுமையாக குணப்படுத்தினதையும் முஸ்லிம்களாகிய நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். கொஞ்ச தூரம் கிறிஸ்துவர்களோடு ஒன்றாக பயணிக்கின்ற நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பாதை விலகி போகிறோம். ஏனெனில் பல கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று கூறியதாக நம்புகிறார்கள். மேலும் இயேசு கிறிஸ்துதான் அனைத்து உலகத்திற்கும் கடவுள் என்று கிறிஸ்துவர்கள் நம்புகின்றனர். நீங்கள் ஒட்டுமொத்த பைபிளையும் படித்தீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்தான் கடவுள் என்றோ இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றோ கூறியதாக ஒரே ஒரு வசனத்தை கூட ஒட்டுமொத்த பைபிளில் நீங்கள் எனக்கு காண்பிக்க முடியாது. ஆனால் உண்மையில் பைபிளின் யோவான் புத்தகத்தில் அதிகாரம் 14 வசனம் 28 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று. மேலும் யோவான் அதிகாரம் 10 வசனம் 29 என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 28 நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால். மேலும் லூக்கா அதிகாரம் 11 வசனம் 20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். மேலும் யோவான் அதிகாரம் 5 வசனம் 30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். யாராவது ஒருவர் என்னுடைய சித்தப்படி நடக்காமல் என் பிதாவுடைய சித்தப்படி நான் செயலாற்றுகிறேன் என்று சொன்னால் அவன் ஒரு முஸ்லிம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லிம். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 17-20 வரையில் நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று இயேசு சொல்கிறார்.
வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏதேனும் ஒரு வசனத்தை யாரேனும் மீறுவார்களே ஆனால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரை காட்டிலும் சிறியவன் என கருதப்படுவான். யாரேனும் ஒருவர் இந்த கட்டளைகளை பின்பற்றினால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக கருதப்படுவான். வேத பாதகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று வந்துள்ளது. நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் என்னை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ என்னுடைய கடவுள் கோரிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்றோ அவர் ஒருபோதும் கூறியதில்லை. பரலோகத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரின் ஆணைகளுக்கு, அதாவது எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தாக வேண்டும் என்றுதானே அவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் யோவான் சுவிசேஷத்திற்குள் நுழைவோம். அதிகாரம் 14 வசனம் 24 பார்ப்போம். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது என்றுதானே இயேசு அதில் சொல்லியிருக்கிறார். இது நமக்கு தெரிந்ததுதானே. மேலும் யோவான் அதிகாரம் 17 வசனம் 3 பார்ப்போம். ஒன்றான மெய்தேவனையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றுதான்